பிறர் உங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்களோ அவற்றை மற்றவர்களுக்கு செய்யுங்கள். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களை இந்த அந்தோனியாருடைய திருத்தலத்தில் பல மாதங்களுக்கு பிறகு சந்திப்பதில் நான் மிகவும் பெருமை கொள்ளுகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளின் பயணத்தை உள்ளத்தின் ஆழத்தில் இருத்தி, இயேசுவினுடைய பாடுகள் மரணம் எதற்காக என்பதை உணர்ந்து, அந்த ஒரு சில நிமிட துளிகளில் இயேசுவோடு சுமந்து அந்த சிலுவையை இந்த புண்ணிய மலையில இறக்கி வைத்து தன் பாவங்களுக்காக பரிகாரத்தை பெற்று சென்றிருக்கின்றோம். இந்த இடம் தாபோர் மலை போல ஒரு சிலருக்கு காட்சி கொடுத்தது. இந்த இடம் சீனாய் மலை போல ஒரு சிலருக்கு காட்சி கொடுத்தது. இந்த இடம் ஒரு சிலருக்கு கல்வாரி மலையை போல காட்சி கொடுத்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சென்ற இடமெல்லாம் எப்படி மக்களுடைய புத்திக்கு ஏற்றார் போல, அவருடைய புரிதல் தன்மைக்கு ஏற்றார் போல இறை அரசை, இறை ஆட்சியை, கடவுளுடைய அன்பை, கடவுளுடைய மன்னிப்பை அவரவர்களுடைய அன்றாட தேவைகளுக்கு ஏற்றார் போல தன் வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்தாரோ, அதே போல இந்த புண்ணிய மலை தேடி வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்களை தன் தோள் மீது சுமந்து தாய் தன் பிள்ளையை ஆறுதல் கொடுப்பது போல இந்த இடம் ஆறுதல் கொடுக்கக்கூடிய இடமாக காணப்பட்டது. ஒரு சில தேவைகளுக்காக வந்தார்கள், ஒரு சிலர் நிறைவு பெற வேண்டும் என்று வந்தார்கள், ஒரு சிலர் சற்று நேரம் இந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தாலே போதும் என்று வந்தார்கள், ஒரு சிலர் சாஸ்தாகமாக கீழே விழுந்து நன்றி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்படி பலவிதமான வழிகளிலே இந்த இடம் முழுவதுமாக ஆறுதலை கொடுத்து கொண்டிருந்தது. விண்ணரசு கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது வளர்ந்து பெரிய மரமாக மாற்றப்பட்டு அதிலே வானத்து பறவைகள் அமர்ந்து இளைப்பாறுவதை போல இந்த புனித அந்தோனியாருடைய மலையானது, அக்கா தங்கச்சி கல்லறையில் இருக்கின்ற மலையானது சிறிய விதையை போல விழுந்து இன்று கேஜிஎஃப் வட்டாரம் மட்டுமல்ல, தும்கூர், பெங்களூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, இப்படி பல இடங்களிலிருந்து ஓடி வந்து இந்த இடத்தில தங்களுடைய சிரசை அந்தோனியாருடைய பாதத்திலே வைக்கின்ற பொழுது அவர் எனக்கு ஆறுதலை தருவார், நிறைவை தருவார் என்று செபித்த தருணங்கள். ஏன் இந்த 4 ஆண்டுகள் இந்த புண்ணிய மலையிலே, இந்த பலிப்பிடத்திலே நின்று திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுதெல்லாம், நான் வருகின்ற பொழுது இந்த இடத்தை நான் கண்ட தருணம் வேறு. இன்று இந்த இடத்தை விட்டு பணி மாற்றத்திற்காக வேறு இடம் செல்லுகின்ற பொழுது வளர்ந்து வந்திருக்கின்ற தருணத்தை பார்க்கின்ற பொழுது அந்தோனியார் வழியாக இறைவன் இந்த இடத்தை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இவை அனைத்திற்கும் ஒன்றே ஒன்றுதான். இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்தின் வழியாக சொல்லுகின்ற அந்த வார்த்தையை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் சற்று சிந்தித்து பார்ப்போம். பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறதை நீங்களும் அவர்களுக்கும் செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் இதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறது. எந்த ஒரு மனிதன் இந்த மண்ணுலகில் பிறந்து ஒரு குறிப்பிட்ட வயது வந்த பிறகு தன்னுடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்ய நினைக்கின்ற பொழுது எனக்கு மட்டும்தான் கிடைக்க வேண்டும் என்ற ஆசை. தாயினுடைய கரத்தில் இருக்கின்ற ஒரு குழந்தையிடம் ஒரு கிண்ணம் நிறையாக சாக்லேட்டை எடுத்து கொடுத்தால் அந்த குழந்தை அந்த ஒரு சாக்லேட்டை மட்டும் எடுத்துக் கொள்ளாது, தனது சக்திக்கு மீறிய அளவிற்கு அள்ளி பிடித்துக் கொள்ள ஆசை கொள்ளும். அதுபோல தான் வளர்ந்து வளர்ந்து வர நம்முடைய வயதுக்கு ஏற்றார் போல நிறைய ஆசைகளை நாம் சுமந்து வந்திருப்போம். அவைகள் அனைத்தும் நமக்கு வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருப்போம். எனக்கு, என்னுடைய குடும்பம், என்னை சார்ந்தவர்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு முறையும் ஜெபித்துக் கொண்டிருப்போம்.
ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் அத்தியாயத்திலே முதல் வார்த்தையாக அவர் யாரிடம் சொல்லுகிறார் என்றால் தன் சீடர்களிடம் சொல்லுகிறார். இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது. காரணம் என்னவென்றால் இந்த மண்ணுலகிலே மனிதர்களாகிய நீங்களும் நாமும் இறைவனுடைய திட்டத்திலிருந்து விலகி வந்த பிறகு, இறைவனுடைய அன்பை உணர்ந்து கொள்ளாமல் பாவ சேற்றிலே விழுந்த பிறகு, ஆண்டவரை முழுவதுமாக அறிந்து கொள்ளாமல் இருந்த பிறகு, ஆசைகளின் மத்தியிலே உறவுகளை பிரித்து வாழ்ந்த தருணத்தில் தந்தை கடவுள் தன் மகனை இந்த உலகிற்கு அனுப்பி வைத்தார். தன்னை அவர் அன்பு செய்தது போல, தன் மகனை அவர் அன்பு செய்தது போல, ஆவியானவரை அவர் அன்பு செய்தது போல நீங்களும் நானும் அவர் வழியாக அன்பு செய்யப்பட வேண்டும் என்பதற்காகவும் முதலாக ஆதாம் ஏவாள் நிர்வாணமாக அந்த இன்பவனத்திலே வாழ்ந்ததை போல அனைவரும் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் உறவோடும் வாழ வேண்டும் என்பதற்காக தந்தை கடவுள் தன் மகனை இந்த மண்ணுலகிற்கு அனுப்பி உங்களையும் என்னையும் அன்பு செய்து மன்னிப்பின் வழியாக தன்னிடம் அழைத்து வருவதற்காக தன் மகனை அனுப்பி வைத்தார். ஆக தன் மகன் இந்த மண்ணுலகில் எப்படிப்பட்ட பணி செய்கிறாரோ அதே பணியை அவருடைய இந்த மண்ணக பயணம் முடிந்து விண்ணகம் சென்ற பிறகு தான் யாரை தேர்ந்தெடுத்தாரோ அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அவர்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பினார். விரும்பியதினால் தான் தன் சீடர்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். உங்களுக்கு அடுத்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் அடுத்தவர்களுக்கு செய்யுங்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மண்ணுலகிலே எந்த ஒரு மனிதனும் இறை வார்த்தையை அதிகமாக உள்வாங்குவதற்கு கடினப்படுவான், வேதனை அடைவான். காரணம் என்னவென்றால் இந்த இறை வார்த்தைகள் ஒரே ஒரு வார்த்தையில் முடித்து விடுகிறது உங்களையும் என்னையும். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். அன்பு செய்யுங்கள், அன்பு பெறுவீர்கள். ஆனால் நாம் அனைவருமே மன்னிப்பதில் மிகவும் கடினம் உள்ளவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் என்னுடைய குற்றத்தை நான் ஏற்றுக்கொள்வதில் மிகவும் மன வருத்தத்தோடு இருப்பேன். எங்கே என்னுடைய தவற்றினை நான் உணர்ந்து கொண்டு அடுத்தவர்கள் முன்னிலையிலே நான் தவறு செய்தேன், குற்றம் செய்தேன் என்று சொல்லிவிட்டால் அடுத்தவர்கள் என்னை மன்னிக்க மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், என்னை சமுதாயத்திலே காண மாட்டார்கள் என்று பயந்து நம்முடைய குற்ற உணர்வுகளை மறைத்து விட்டு நாம் நல்லவர்கள் என்று நம்மை அடுத்தவர்கள் முன்னிலையில் நிறுத்தி வைத்து பார்ப்போம். இதுதான் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்தின் இறுதி அத்தியாயத்தில் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறார். விண்ணகத்திற்கு செல்கின்ற வாயிலானது குறுகலான பாதை, இடுக்கலான பாதை, வழி மிகுந்த பாதை. அது என்னவென்றால் குறுகிய மனிதர்கள் மட்டும்தான், ஒரு சிலர் மட்டும்தான் அந்த பாதையின் வழியாக செல்லுவார்கள். ஆங்கிலேயர்கள் நம்முடைய இந்திய தேசத்தை முழுவதுமாக ஆட்கொண்ட பிறகு ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அடர்ந்த இடத்தில் மக்கள் அனைவரும் இருந்தார்கள். ஒரு குறுகிய நேரம் தான் கொடுக்கப்பட்டது. உயிரை காப்பாற்றிக் கொள்ள விரும்புகிறவர்கள் வெளியே ஓடுங்கள். சிறிய வழி மட்டும்தான். அதில் எத்தனை நபர்கள் வெளியே வந்தார்களோ அவர்கள் மட்டும்தான் பாதுகாக்கப்பட்டார்கள். மற்றவர்கள் அனைவருமே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். குறுகிய பாதையின் வழியாக நீங்கள் கடந்து வருகின்ற பொழுதுதான் விண்ணரசுக்கு உரியவர்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மண்ணுலகில் அந்த குறுகிய பாதையில் நடந்தவர்கள் தான் இன்று புனிதர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய அந்தோனியார் புனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். உலக ஆசைகளை ஒதுக்கி வைத்து விட்டார். உலக எண்ணங்களை ஒதுக்கி வைத்து விட்டார். பதவியை ஒதுக்கி வைத்து விட்டார். ஆசைகளை ஒதுக்கி வைத்து விட்டு ஆண்டவர் காட்டிய அந்த குறுகிய பாதையில் கடந்து சென்றதினால் தான் இன்று வரை அழியா நாவோடு கோடி புதுமைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இன்று இந்த புனிதர் வழியாக உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற செய்தி, குறுகிய பாதை என்பது அன்பு செய்யுங்கள். குறுகிய பாதை என்பது மன்னிப்பை கொடுங்கள். அப்பொழுதுதான் நீங்களும் மன்னிக்கப்படுவீர்கள். அப்பொழுதுதான் நீங்களும் அன்பு செய்யப்படுவீர்கள்.